அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எங்கே இம்ப்ரெஸ் ஆனார்னா அங்கே தான் நான் சொல்கிறேன். இன்ஸ்டியூட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து ஒரு 11:30 12 வரைக்கும் இன்ஸ்டியூட்லேயே படிச்சுட்டு இருக்கேன். அவங்க பேட்ச் வந்து காலையில் 6:30 மணி பேட்ச்சு. காலையில் 6:30 to 9:30 கிளாஸ் இருக்கும். 6:30க்கெலாம் வந்துடுவார். நினச்சி பாருங்கள், மத்தியானம் 2 மணிக்கு ஷிஃப்ட்டு போயிட்டு நைட்டு 1 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் திருப்பி காலையில் 6:30 கிளாஸ்க்கு வருவார். மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தோட இது நான் செஞ்சே தீருவேன், இது நான் அடைஞ்சே தீருவேன், இது நான் பண்ணியே தீருவேன், இது நான் ஆகியே தீருவேன் அப்படிங்கிற அந்த வைராகியம் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னா எதுவுமே தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. நான் வந்து புதுசாக உங்களுக்கு சொல்ல, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ உதாரணங்கள் வந்து நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன இவ்வளவுதான் வாழ்க்கையில இவ்வளவுதான் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு நான் இந்த இலக்கை நான் அடைஞ்சே ஆகும் அப்படின்னு மனசு நீங்க கங்கணம் கட்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க போயிடுவீங்க. அதுக்குமே வர இப்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த சில ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனிமேல் லைக் எவரி 10 days ஒன்ஸ் யாராவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் அவங்கக்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய படிப்பாங்க, நிறைய பேர் சர்வீஸ் வாங்குவாங்க. பட் இருந்தால் கூட என்னென்னா நமக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒரு நல்ல என்ஜாயபிள் ட்ராவல் கொடுத்த சில ஸ்டூடெண்ட்ஸோட இதை தான் நான் இனிமேல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த வாரம் வாங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ஸ்டூடெண்ட் யாருன்னு கடைசியில் சொல்கிறேன். பட் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தார். முடிச்சுட்டு IIM அஹமதாபாத்தில் MBA முடித்தார். முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஐ திங்க் இஃப் ஐம் ரைட் ஈபேயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒர்க் பண்ணிக்கிட்டே அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தாரு. ஐ திங்க் ஒரு 1 or 2 attempts போச்சு, கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தார். நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஹீ கேவ் ஹிஸ் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த இயர் ஹீ காட் இன் டு சர்வீஸ், ரைட்? அப்போது அந்த ஜேர்னியில் நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ண சில குட் திங்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட ரொம்ப எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னென்னா, சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவார். சரிங்களா? எப்போவுமே இது எப்படின்னா ஒரு 2-way ப்ராசஸ் தான். நமக்கு என்னென்னா, நம்ம சொல்கிற ஒர்க்கை ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டாக பண்ணாலே நமக்கு அவங்க கூட வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எங்கே இம்ப்ரெஸ் ஆனார்னா அங்கே தான். நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணார். அண்ட் நம்ம என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அதை ரொம்ப மெட்டிகுலஸாக, ரொம்ப ரிலீஜியஸாக அதுக்கு ஸ்ட்ரெனஸ் எஃபோர்ட் போட்டு பண்ணுவார். சும்மா கடமைக்கெல்லாம் பண்ண மாட்டார். படிக்க சொன்னாலும் நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக படிச்சுட்டு வருவார். படிக்க முடியலைன்னா இன்றைக்கி என்னால் படிக்க முடியலை சார் அப்படின்னும் சொல்லுவார். நான் இப்போ தான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அவர் வந்து ஈபேயில் ஒர்க் பண்ணார். மத்தியானம் 2 மணிக்கு ஆஃபீஸு, நைட்டு 12-1 வரைக்கும் அவருக்கு ஆஃபீஸ் போகும். அதான் அவரோட ஷிஃப்ட்டு இது. சரிங்களா? அவ்வளோ டைட் ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவார். காலையில் 6:30 மணிக்கு கிளாஸ் வைப்பேன். அப்போது அவங்க பேட்ச் வந்து காலையில் 6:30 மணி பேட்ச்சு. காலையில் 6:30 to 9:30 கிளாஸ் இருக்கும். 6:30க்கெலாம் வந்துடுவார். நினச்சி பாருங்கள், மத்தியானம் 2 மணிக்கு ஷிஃப்ட்டு போயிட்டு நைட்டு 1 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் திருப்பி காலையில் 6:30 கிளாஸ்க்கு வருவார். 6:30க்கு வந்துட்டு ஒரு 9:30 வரைக்கும் போகும் கிளாஸு. கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போதே இன்ஸ்டியூட்டுக்கு சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்ஸ்டியூட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து ஒரு 11:30 12 வரைக்கும் இன்ஸ்டியூட்லேயே படிச்சுட்டு இருப்பார். அப்புறம் 12:30க்கு அவர் கேப் வரும். அப்புறம் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார். இதுதான் அவரோட ரொட்டீன். இதுதான் படிச்சுட்டு இருந்தார். சரிங்களா? அவ்வளோ ஒரு டைட் ஷெடியூல்லையுமே அவர் வந்து நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணார். அவர்கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் நோட்ஸ் எழுதி படிக்க சொல்லுவேன். நோட்ஸ் எழுதி படிப்பார். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே அது ஒரு தப்பு பண்ணுறாங்க. எப்படின்னா, படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க, வெறும் புக்கை ஒரு டைம் படிக்கிறாங்க, அதோட நிப்பாட்டிடுறாங்க. பட் ஆனால் அன்லெஸ் யூ புட் யுவர் ரைட்டிங் ஆன் நோட் புக், நீங்கள் வந்து எழுதி படித்தாதான் அது செட் ஆகும். ஆனால் அவர் நான் சொன்ன மாதிரி எழுதி படிப்பார். சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட அடுத்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எழுதி படிப்பார். எழுதுறத ரொம்ப அழகாக நீட்டாக எழுதுவார். ஸோ அது வந்து அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிடிச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப எப்போவுமே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கும் அவர்கிட்ட. எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டார். ரொம்ப கூல் ஆட்டிடியூட், ரொம்ப ஸ்மைலியாகவே இருப்பார். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு ஸ்டூடியஸாக பிஹேவ் பண்ணுவார்.
அதுவே வந்து அவர்கிட்ட என்னென்னா ஒரு எஸ்ஏ ஒரு ஆன்சர் எழுதினா கூட அந்த ஆன்சர் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம பின்னாடியே இருப்பார். சார்னுவார். அந்த கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏதாவது சின்ன சஜஷன் கொடுத்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவார். சரிங்க சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிம்பார். அதாவது அவர்கிட்ட நிறைய அந்த மாதிரி சில பாசிட்டிவிட்டிஸ் வந்து அவருக்கு அவரோட சக்ஸஸ்க்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் ஷீட்டும் எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் ஷீட் மட்டும் நல்லா இருந்தால் சிலதை நான் எடுத்து வைப்பேன் காப்பி. அந்த மாதிரி அவரோட ஒரு எஸ்ஏ ஷீட் வந்து நான் காப்பி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து அந்த எஸ்ஏ பார்த்துட்டு அதுக்கு மார்க் குறைக்கவும் மனசே வரலை. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தோன்னே படித்து முடித்தோடனே நான் குட்டு போட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு அங்கே எதுவும் கை வைக்கவே மனசு வரல. அண்ட் அவர் எஸ்ஏலையும் நல்ல ஸ்கோர் எடுத்தார். சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறத பண்ணணும், படிக்கணும், ஃபாலோ பண்ணணும், எழுதணும். நான் திரும்பவும் நிறைய டைம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன்னா எழுதுங்கன்பேன். எழுதி படிங்க. ரைட்? எப்போவுமே ஸ்மைலியாக ஃபேஸ் வச்சுக்கோங்க. எதுக்கும் டென்ஷனே வேணாம். கூல் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் அவர்கிட்ட பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2016 அவர் மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்க வந்தாருங்க இன்ஸ்டியூட்டுக்கு வரப்போ ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 6:30 6:45 இருக்கும். அவர் மத்தியானமே எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டார் கால் பண்ணி. சரி வாங்க அப்படின்னு சொன்னேன். ஈவினிங் வந்தார். அவர் வந்தப்போ ஆக்சுவலாக வேறு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எல்லோரும் போயிட்டாங்க, யாருமே இல்லை ஆஃபீஸில். நான் மட்டும்தான் இருந்தேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் என்னோடய ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். எவ்வளோ நேரம்னா 45 மினிட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் பேசி அவர் வெளியில் போகிறதுக்கு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயோ அவர் வரேன்னு சொன்னார் அப்படின்னா. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் போன பிறகு தான் உள்ளே வந்தார். ஆனால் அப்போது அந்த ஸ்டேஜில் அவரோட பொசிஷன் என்னன்னா, அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த பொசிஷனில் வந்த பிறகும் என்னை பார்க்க வந்து 45 மினிட்ஸ் எனக்காக ஆஃபீஸ்க்கு வெளியில் வெயிட் பண்ணாருங்க. அதாவது எனக்கு அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ட்ராவல் ஜேர்னி வந்து மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நானே அவர்கிட்ட சாரி கேட்டேன். ஐ எம் சாரி, நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது, நீங்கள் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கலாம்ல அப்படின்னா. இல்லை சார் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னாரு. அதாவது அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியும் கூட அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்தது. அது வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரில எல்லாராலையும் அது முடியுமா. ஈவன் எனக்கே அது அந்த மாதிரி ஒரு ஸ்மைலியான ஒரு ஆட்டிடியூட் வருமா அப்படின்னா சில நேரம் நானே டென்ஷன் ஆகியிருக்கேன். பட் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணார். அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அளவுக்கு வளர்ந்துட்டார். நம்மக்கிட்ட படிச்சிருந்தா கூட அன்றைக்கி அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஆனால் என்கிட்ட நம்மக்கிட்ட வரும்போது ஒரு 45 மினிட்ஸ் எனக்காக வெளில வெயிட் பண்ணுறாருன்றப்போ, அதாவது அதுதாங்க லைக் இந்த ப்ரொஃபஷனில் நான் ரொம்ப ஏர்ன் பண்ணதான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னீங்கனாக்கா, எனக்கு இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராவல், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களான்னு நான் எதிர்பார்க்க முடியாது. பட் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு ஸ்டூடெண்ட் நடந்துக்கிட்டாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஆட்டிடியூடை வச்சுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட சக்ஸஸும் நல்லாவே இருக்குங்க. நான் ஓகே ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபைனலாக கன்க்ளூடிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் வந்து LBSNAல அந்த அவரோட பேட்சில் ட்ரைனிங்கில் பிரசிடெண்ட் கோல்டு மெடல் அவார்டு வின்னர். அந்த பேட்சில் அவர் தாங்க ஃபஸ்ட் ரேங்க். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகி போய் LBSNAல திருப்பி அங்கே ஒரு கோர்ஸ் பண்ணாங்க. அந்த கோர்ஸில் அவர் தாங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கு. அண்ட் ஹி ஒன் தி பிரசிடெண்ட் கோல்டு மெடல் அவார்ட் ஃபார் தட் பர்டிகுலர் திங். அண்ட் அவர் யாருன்னு ரொம்ப சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபுட்டேஜ் பாருங்கள். ஐ விஷ் நீங்களும் இன் ஃபியூச்சர் அது மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நான் உங்களை பற்றி எனக்கு பேசும்போது எனக்கு அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பி ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூடு வரணும் இல்லைங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் என் சைடில் இருந்தும் நான் முடிஞ்ச பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கொடுப்போம். நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ விஷ் யூ ஷுட் ஆல்சோ அச்சீவ் தட், ரைட்? Thank you. See the footage. Who are here with us. I would request my young colleague and friend Thavaseelan to give you some of his experiences over the last 8 months. Come, Thavaseelan. Thank you, sir. Honorable President of India, Shri Pranab Mukherjee, Director of the Lal Bahadur Shastri National Academy of Administration, Shri Padamveer Singh, officials of the Rashtrapati Bhavan, faculty members and ladies and gentlemen, a very good evening to all of you.
It's indeed an honor and a privilege to have an audience with the first citizen of the country. And I'd like to take this occasion to thank you for taking time out of your busy schedule and meeting us today, sir. We're more than 7 months into our training, and I'd like to give you a brief glimpse into our experiences thus far. It was the 3rd of September 2012 when we were all formally initiated into our respective services in the salubrious environs of the Lal Bahadur Shastri National Academy of Administration in Mussoorie. The day was to individually and collectively change our lives forever, and change it did. We began with the foundation course on that day alongside friends from the Indian Foreign Service and the Indian Police Service. The course marked the beginning of a fabulous journey, a journey in the service of a great nation. We began a new chapter in our lives with a heightened sense of responsibility. What happened over the next 3 months introduced us to this newfound reality and provided strong underpinnings for the challenges that lay ahead of us. Almost every single civil servant in this country, without exception, would agree that the foundation course is one of the most memorable periods in their lives. It was no different for us. For one, it celebrated our first brush with the world of civil services, but more importantly, every single one of us reminisces the delightful times we spent in the company of our friends from the other services who are to be our lifelong friends. The course combined classroom-based academic inputs in the subjects of public administration, law, economics, management, and political science, along with a plethora of co-curricular and extracurricular activities. Initially, we found time to be a real constraint, but then we realized that we could push ourselves to do so much more with so little of it. An important ingredient of the course, sir, is to develop a sense of esprit de coup among the participants in order to foster a greater sense of coordination between the different services. This was ensured by providing us with multiple fora, both formal and informal, to work together and to get to know each other better. The maxim, a healthy mind and a healthy body, is taken rather seriously back home in the academy. We begin every morning with a PT and jogging in the clean, blazing air of Mussoorie. Attainment of physical fitness is an essential element of an officer's personality and a prerequisite for being successful on the field. We're sure that the training that we're being imparted would stand us in good stead. The week-long trek that was organized was both literally and metaphorically the high point of the course. It exposed us to the natural grandeur and pristine beauty of the Himalayas. It was, without doubt, one of the most exhilarating experiences in our lives. It was a significant learning experience in group dynamics and helped us develop stronger bonds with each other. The trek made us push ourselves further and further and understand the limits of our endurance. It also made us humbler and evoked a sense of respect for nature. Midway through the course, a village visit was organized to expose the officer trainees to the realities of rural India through a very structured study. It provided us with an opportunity to stay in villages and interact intensively with the rural populace to understand and appreciate their concerns and priorities. But it was not all work for us during the course. It provided us with a platform to uncover the hidden talents of the officer trainees through multiple cultural programs that were organized over a 3-month period. Any rendition of a training experience would be incomplete without a mention of the India Day. On this day, the culture, customs, arts and crafts, and cuisine of different regions of India will be on display through a combination of indoor and outdoor activities. Last but not the least, a mention needs to be made about the faculty of the academy. A teacher opens the door and you enter it yourself. The academy prides itself on having faculty who are practitioners, born on different services with years of experience on the field. We cannot but thank them enough for whatever we've gained over the last 7 months and what's in store for the rest of the training period. The Academy makes it a point to regularly invite who's who in the field of academia and governance to address us on subjects that are of critical relevance to us.